Hi everyone, welcome back to my channel Nosey's Handwork. இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான கோஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ளவர் கோஸ்டர். நீங்கள் காஃபி மக் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பவுல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சூடான எனி ஐட்டம்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேபிள் டெக்கராகவும் இருக்கும். கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோஸ்டரில் இப்படி சர்வ் பண்ணாலே ரொம்ப ஒரு யூனிக்காக ஒரு அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னோடய வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகே, என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா கிராஃப்ட் அண்ட் க்ராச்செட்டிங் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் யான் தேவை. 4 கலர்ஸ் எடுத்துருக்கிறேன். 100% அக்ரலிக் யான். நீங்கள் எந்த டைப் ஆஃப் யான்னாலும் எடுத்துக்கலாம். ஹூக் சைஸ் 3.5 mm. ஹூக் சைஸ் நீங்கள் என்ன ஹூக் சைஸ்னாலும் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். க்ராச்செட் ஹூக் சைஸ் எதுனாலுமே சைஸ் தான் டிஃபர் ஆகும். ஓகேவா? சின்னதாக வரும், பெருசாக வரும். நெக்ஸ்ட்டு சிசர்ஸ், நெக்ஸ்ட் டார்னிங் நீடில். ஓகே, இந்த டார்னிங் நீடில் எல்லாம் யான் நீடில். ஓகே, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். First, magic circle or magic ring. Okay, magic circle or magic ring போட்டுக்கோங்க. Next, chain 2, 1 2 chain 2 1 double crochet கவுண்ட் ஆகும். Next, இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம 15 times double crochet பண்ண போகிறோம். yarn over பண்ணிக்கோங்க. 15 times double crochet. 1 2 3 4 5 6 14 15. ஓகே, சர்க்கிள்குள்ளே 15 times டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெய்லை நீங்கள் இழுத்தீங்கன்னா சர்க்கிள் க்ளோஸ் ஆயிரும். ஓகே, க்ளோஸ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், க்ராச்செட்டோட பேசிக் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். க்ராச்செட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும் பண்ணும்போது. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு யான் நீடில் வச்சு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்கூல் போகிற டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே கற்றுக்கலாம். 8 years ஓல்டு 7 years ஓல்டு கிட்ஸ் கூட கற்றுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த யான் நீடில் கோர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதோட டாப்பில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதோட லாஸ்ட் போட்ட டபுள் குரோஷேயோட பேக் லூப்பில் இந்த மாதிரி யான் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரவுண்ட் 1 முடிச்சாச்சு. ரவுண்ட் 1ஓட எண்டில் 16 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 2 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ரவுண்ட் 2 நம்ம ஏதோ ஒரு செயினில் இந்த மாதிரி வி ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, எனி கலர்ஸ் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். நான் பண்ண சேம் இது தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பண்ணிக்கலாம். யானை இப்படி கிராப் பண்ணியாச்சு. செயின் 2 ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். சேம் ஸ்டிச்சிலேயே 1 time double crochet, 1 time double crochet, same stitch. Next, chain 2, 1 2 again same stitch le 2 times double crochet, 1
2. Okay, same stitch la 2 times double crochet. Okay, இப்போ வந்து நம்ம chain 2 1 time double crochet வா கவுண்ட் ஆகும். ஸோ 2 times double crochet chain 2 times double crochet பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணணும். அடுத்த இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த செயினில் நம்ம இதே இது ரிப்பீட் பண்ண போகிறோம். 2 times double crochet chain 2 times double crochet. இதே இது நம்ம 7 times நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு செயினை ஸ்கிப் பண்ணணும். நெக்ஸ்ட் செயினில் 2 times double crochet 1 2 chain 2 same space la 2 times double crochet 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயின் 2 times double crochet 1 2 chain 2 times double crochet. Second time, third time, skip one chain. Next chain la 2 times double crochet 1 2 chain 2 1 2 same space la 2 times double crochet 1 2. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 1 2 3 பண்ணியிருக்கிறேன். அகெயின் வந்து ஆக்சுவலாக 7 times ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா, நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, 7 times பண்ணிட்டேன். இதை தவிர ஓகேவா, இது தவிர 1 2 3 4 5 6 7 டோட்டலாக இந்த செட் வந்து 8 இருக்கணும் உங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸில் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ வந்து யான் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எட்ஜஸை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே தைச்சிருங்க. ஓகே, ரவுண்ட் 2 முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 3 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் 3 ரொம்ப சிம்பிள் தான். இதே ஸ்டெப்பை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். எனி செயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, கிராப் பண்ணிவிட்டு செயின் 2 1 2 செயின் 2 வந்து ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். இந்த செயின் ஸ்பேஸில் நம்ம அகெயின் 1 டைம் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். 1 டைம் டபுள் குரோஷே செயின் 2 அகெயின் சேம் ஸ்பேஸ்லேயே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, நம்ம இதுக்கு முந்தின ஸ்டெப் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே தான் நம்ம இதுலேயும் ரிப்பீட் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் டபுள் குரோஷே செயின் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே, இந்த இது இப்போ நெக்ஸ்ட் அடுத்த செயின் ஸ்பேஸ்க்கு போயிருங்க. இந்த ஸ்பேஸ் ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிறது, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிடக்கூடாது. ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறதுல இந்த ஸ்பேஸ், இந்த டிப் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதே மாதிரி 7 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். டூ டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 chain 2 same spaceல 2 times double crochet 1 2. okay, next in the space 2 times double crochet 1 2 chain 2 same space le 2 times double crochet 1 2.
ஓகே, இப்போது ரிமைனிங் வந்து 1 2 3 4 5 பண்ணணும். ஓகேவா? 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பண்ணியாச்சு. இந்த ரவுண்ட்லேயுமே நமக்கு 1 2 3 4 5 6 7 8 இருக்கணும் இந்த மாதிரி செட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே இருக்குது பார்த்தீங்களா? செயின் 2 கிடையாது, அதுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு டபுள் குரோஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் இந்த செயின் ஸ்பேஸில் 4 டைம்ஸ் டபுள் குரோஷே, செயின் 2 4 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகேவா? எவ்ரி இந்த ஸ்பேஸ் வி ஸ்பேஸில், எவ்ரி ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்பேஸில் 4 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணலாம். 4 டைம்ஸ் டபுள் குரோஷே, செயின் 2 4 டைம்ஸ் டபுள் குரோஷே. 1 2 3 4 4 times double crochet, chain 2 1 2 same space le 4 times double crochet. One 2 3 4. Okay, so ஒரு ஃபேன் இது பண்ணியாச்சு. ஓகே, அகெயின் இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. இதே இது ரிப்பீட் பண்ணுங்கள் 7 more times. 4 times double crochet, 1 2 3 4 4 times double crochet, chain 2 same space la 4 times double crochet. 1 2 3 4. Next இந்த ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் crochet. ஓகே, again 1 2 3 4 chain 2 1 2 3 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்க இந்த ட்ரையாங்கிளில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. இது நீங்கள் நெக்ஸ்ட்டு 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இந்த எண்டில் பண்ணிவிட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக இருக்க இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட்டு, அதாவது 4 டைம்ஸ் சொன்னேன், 1 2 3 4. அந்த ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயில் இந்த நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரிமைனிங் எட்ஜஸை ஹைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரவுண்ட் 1 2 3 4 முடிச்சாச்சு. ரவுண்ட் 5 லாஸ்ட் ரவுண்ட் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து நம்ம இந்த கேப்பில் வந்து 4 டைம்ஸ் டபுள் குரோஷே செயின் 2 4 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸுக்கு நேராக 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சிங்கிள் குரோஷே ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி உங்களுக்கு என்ன பார்டர் போடுறீங்களோ அந்த பார்டரில் வந்து அந்த கலரை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு செயின் 1, இந்த செயின் 1 வந்து 1 சிங்கிள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் செயின் 3 1 2 3 செயின் 3, இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப். ஓகே, இந்த டாப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்பேஸில் செயின் 2 ஸ்பேஸில் என்ன பண்ண போகிறோன்னா 2 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 2 டைம்ஸ் டபுள் குரோஷே செயின் 1 அப்புறம் பைக்காட் ஸ்டிச் பண்ண போகிறோம். செயின் 1 பண்ணிவிட்டு பைக்காட்னா இந்த செயின் 1 கீழே இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஹூக்கை இப்படியே இன்சர்ட் பண்ணுவோம் சைடாக. ஓகே, இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச், அதான் பைக்காட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அகெயின் சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2. ஓகே, 2 டைம்ஸ் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் செயின் 3 1 2 3. நெக்ஸ்ட் வந்து அந்த 1 டைம் சிங்கிள் குரோஷே போட்டிருந்தோம்ல, அந்த செயினோட டாப்பில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் இப்படியே தான் ரிப்பீட் ஆகும். 1 டைம் சிங்கிள் குரோஷே செயின் 3, அப்புறம் இந்த பார்ட், அப்புறம் செயின் 3 1 டைம் சிங்கிள் குரோஷே. இப்படியே ஒவ்வொன்றுக்கும் ரிப்பீட் பண்ணணும். நான் ஒன்ஸ் மோர் பண்ணி காமிக்கிறேன். செயின் 3 போட்டுக்கோங்க, ஏன்னா 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிட்டோம். செயின் 3, இந்த செயின் 2 ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 செயின் 1 பைக்காட் ஸ்டிச். ஸோ ஹூக்கை இந்த ஸ்டிச் கிடையாது, இது கீழே இருக்க இந்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, அகெயின் சேம் ஸ்பேஸ்லேயே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2. ஓகே, அகெயின் செயின் 3 1 2 3. 1 டைம் சிங்கிள் குரோஷே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சுக்கு நேராக ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 1 டைம் சிங்கிள் குரோஷே 1 டைம் சிங்கிள் குரோஷேக்கு மேலே 1 டைம் சிங்கிள் குரோஷே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இன்னும் 1 மோர் டைம் பண்ணுறேன். செயின் 3, இந்த டாப் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2 செயின் 1 ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் சேம் ஸ்பேஸ்லேயே 2 டைம்ஸ் டபுள் குரோஷே 1 2. நெக்ஸ்ட் செயின் 3 1 2 3. இந்த 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சேம் ஸ்டிச் மேலேயே 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எண்டில் காமிக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 6 7 8. 8th டைம் வந்து இந்த பார்ட் பண்ணிவிட்டு செயின் 3 பண்ணிட்டேன். இப்போ அப்படியே இந்த ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம்ல, இந்த சிங்கிள் குரோஷே ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம யான் வச்சு ரிமைனிங் யானை கட் பண்ணி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் கோஸ்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரிமைனிங் எட்ஜஸை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் கோஸ்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல இது ஒரு பியூட்டிஃபுல்லான டேபிள் டெக்கராக உங்களுக்கு இருக்கும். ஹோம் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.